போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100-200 மாணவர்களுக்கு மத்தியில ஒருவர் வந்து ஒரு சொற்பொழிவு ஆற்றுறாருன்னா அவர் என்ன மாதிரியான சொற்பொழிவு ஆற்ற போறாருங்கிறது ஆரம்பத்துல நம்ம கேட்பாங்க. நீங்க என்ன பேச போறீங்க, அந்த கண்டென்ட் எனக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு தலைமை ஆசிரியர் அங்க இருக்காங்க, அதுக்கு முன்பாக ஒரு கல்வியினுடைய முதன்மை இயக்குனர் அங்க இருக்காரு, அதுக்கு முன்பாக மாவட்ட கல்வி இயக்குனர் இருக்காரு. இவங்களுக்குலாம் தெரியாம, ஒரு அமைச்சருக்கு தெரியாம மகாவிஷ்ணு அவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துல வந்து பேசிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்பாகவும் நிறைய பள்ளிக்கூடங்கள் இதே போன்று பேசியிருக்காரு. அப்ப செல்வ பெருந்தகை யாருக்கு ஆதரவா பேசுறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மதம் சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கு எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள், இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் எவ்வளவோ இருக்கு. அதுல வந்து அவங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்களை நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்ப இஸ்லாத்துல இருந்து பாத்தீங்கன்னா மதரசான்னு வச்சிருப்பாங்க. அவருக்கு பார்வை குறைபாடு இருக்கிறதுனால அவர் உடனே என்ன பண்றாரு, அப்ப எனக்கு பார்வை குறைபாடு இருக்கு, அப்ப நான் போன ஜென்மத்துல தப்பு பண்ணதுனாலதான் நீங்க வந்து என்ன கேக்குறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறது. இதுவே அந்த இடத்துல சங்கர் இல்லாம அந்த இடத்துல வேற ஒரு பேர்ல ஒரு சார்லஸோ இல்ல வந்து ஒரு அக்பரோ வேற ஒரு பேர்ல ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, இதை பிஜேபி அரசு திட்டமிட்டு ஒரு மதத்துக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. ஒரு தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி வந்து நீங்க வந்து பிடிக்கிறீங்க, எதுக்கு 200 பேர் 300 பேர், ஒரு 2 பேர் நீங்க 3 பேர் அனுப்பியிருந்தாலும் அவரை கைது பண்ணிருக்கலாமே அப்படின்லாம் நிறைய பேர் பேசினாங்க. ஊடகங்கள் பெருசுபடுத்தாம நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன செய்யறது? இன்னைக்கு இந்த மகாவிஷ்ணு விஷயத்த இன்னைக்கு அந்த ஆளுக்கு இன்னைக்கு ஒரு பல கோடி கொடுத்திருந்தா கூட இவ்வளவு பெரிய விளம்பரம் கிடைச்சிருக்காது. இல்ல அப்ப கேள்வியை நீயே கேட்டுட்டு பதில் நீயே சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன மசத்துக்கு என்ன கேள்வி கேட்கிற? போறாங்களா இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக பதவி ஏற்கும் போது திருவாரூர் கோயில் இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து நல்ல நேரம் பார்த்து பதவி ஏற்றாரா இல்லையா? அப்ப நீங்க வந்து சாமியை கும்பிடலாம், நீங்க நல்ல நேரம் பார்க்கலாம். ஆனா வெளியில வந்து பேசுறது என்ன சொன்னீங்கன்னா, கடவுளை வந்து நாங்க ஏற்பதில்லை, நல்ல நேரம் பார்க்கறது தவறுன்னு பகுத்தறிவு பேசுறீங்க. இது சயின்ஸ்யா? அது சயின்ஸ் இல்ல, நல்ல நேரம் பார்க்கறதுங்கிறது சயின்ஸ். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவைத் தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் திரு காமாட்சி அவர்களும் ஊடகவியலாளர் திரு அம்சத் அவர்களும். இருவரும் வணக்கம் சார். வணக்கம். காமாட்சி ஐயா, சமீபத்துல உங்க கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நெருக்கமா இருந்த மகாவிஷ்ணு என்பவர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினார்ல. நெருக்கமா இருந்தவர்னு எப்படி சொல்றீங்க? சொல்றேன், அவர் ஆன்மீக சொற்பொழிவு ஆத்தினார்ல, அதை தொடர்ந்து அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம் சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஒரு கருத்தை வச்சாரு. இந்த மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறீங்களே, நீங்க வந்து ஒரு பிற்போக்குவாதி அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரசின் தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு கருத்தை வச்சிருக்காரு. கைது பண்றத கண்டிக்கிறது பிற்போக்குத்தனமா ஐயா? இல்ல கண்ணு, நீங்க எதுக்காக கைது பண்ணுங்கிறத பார்க்கணும். ஊனமற்றவர்களை இந்த ஆளு விமர்சனம் பண்ணிருக்கான். போன பிறவியில நீங்க பண்ண பாவம் தான் இந்த பிறவியில ஊனமா பிறந்திருக்கீங்க. போன பிறவியில நீங்க வந்து நிறைய பாவம் பண்ணதுனாலதான் கருப்பா பிறந்திருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து பெண் குழந்தைகள்கிட்ட பேசினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. மன ரீதியா பார்த்தா அந்த பொண்ணு போலீசார் கைது பண்ணாங்க தெரியுமா? ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட கைது பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி. ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கைது பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா இது 10 பேர் தான் இருக்கணும், 20 பேர் தான் இருக்கணுங்கிறது இல்ல. ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பஸ் நிறைய கான்ஸ்டபிள்ஸ வச்சுக்குவாங்க. எல்லாமே வந்து ரிசர்வ் போலீஸ் அது. சோ அதனால ரிசர்வ் போலீஸும் ஒரு பட்டாலியன் எடுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்றாங்க. சரிங்களா? அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடக்க கூடாதுங்கிற ஒரு காரணம். என்ன அப்படி சொல்லாதீங்க. இப்போ நம்ம வந்து 500 போலீஸ் போயிருந்தாங்க SRM காலேஜுக்கு. சரிங்களா? எதுக்கா போனாங்க? மாணவர்கள் வந்து நாளை ஏதாவது இந்த சொற்பொழிவாற்றிருக்காரு, இவர் அரெஸ்ட் பண்றது 500 போலீஸ் அனுப்புறீங்க. ஓகே, ஆட்சி காலத்துல 500 போலீஸ் அனுப்பல, 200 போலீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. ஆட்சி காலத்துல எத்தனையோ தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க, எத்தனையோ மக்கள் கொல்லப்படுறாங்க. அந்த கொலையாளிகளை பிடிக்கிறது இந்த மாதிரி செயல்பட்டீங்களா நீங்க? அதுக்கு பாஜக மெயின் பண்றதுக்காக நீங்க இந்த மாதிரி செயல்படுறீங்களா? இங்க பாரு, நீ வந்து தப்பா பேசுற. இப்ப வந்து நம்மளுடைய திரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் வந்து ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டாங்க. இப்ப அந்த கொலை குற்றவாளிகளுக்கு 10 பேருக்கு வந்து நாங்க இப்ப குண்டாஸ் போட்டிருக்கோம். இன்னைக்கு குண்டாஸ் ஆகுது. சரியா? இது லேட்டஸ்ட் நியூஸ். ஸோ 10 பேர் குண்டாஸ்ல போடுறோம். மீத பேர்கள்லாம் விசாரணை முடிஞ்சிருச்சு. சார்ஜ் ஷீட்டும் போட போறோம். இன்னும் ஒரு 2 நாள் பொறுத்துருங்க, யார் குற்றவாளிங்கிறது சார்ஜ் ஷீட்ல உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஆகையினால நாங்க வந்து ரொம்ப தெளிவாகவும் வேகமாகவும் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு எங்க காவல்துறை. ஆமை வேகமா இங்க பாருங்க, சில விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும்.
எதை செஞ்சாலும் சரியா செய்யணுங்கிறதான் எங்க முதலமைச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரியா செய்யறாரு. ஏன்னா இப்ப ஏற்கனவே சாட்டை துரைமுருகனை வந்து அன்றைக்கு இதுல போய் குற்றாலத்துல போய் கைது செய்து திருச்சிக்கு வரும்போது இவர் நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாரு, இந்த வழக்குல வந்து இவருக்கு வந்து நாங்க இது 15 நாள் ரிமாண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அது காவல்துறைக்கு ஒரு இழுக்கா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு இழுக்கா இல்லையா? ஆகையினால அது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது. சரியான முறையில சரியான முறையில ஏரியா கோபமாவது கத்திரிக்காயாவது சரியா பத்தி பேசிட்டாரு. ஆனங்கத்துல அவசரப்பட்டு பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் நடக்கிற தவறுகள் எங்க வேணாலும் நடக்கும். அந்த தவறுகளை சுட்டி காட்டி அதை கண்டுபிடிச்சு அவங்க பேர்ல வழக்கு தொடுக்கிறது தான் காவல்துறையுடைய நடவடிக்கை. அது மெத்தன போக்குல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் காவல்துறையை வந்து அது ஒரு பழமொழி சொல்லலாம், இடிப்பார் மன்னன் இல்லாத நாடு. ஒரு மன்னன் வந்து அப்பப்ப வேலைக்காரவங்கள வேலை வாங்கிக்கிட்டே இருந்தா தான் வேலை சொல்லிட்டு இருக்கணும், அதை இது ஒழுங்கா நடக்குதான்னு பார்க்கணும். அப்பதான் அந்த நாடு நலம் பெறும். அது மாதிரி எங்க அமைச்சர் வந்து இன்னைக்கு இடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அந்த வேலைகள் துரிதமாகவும் ஒழுங்காகவும் நேர்மையாகவும் நடந்துகிட்டு இருக்கு. எந்த வேலையை சொல்றீங்க? எல்லா வேலையும், காவல்துறை வேலைகளாக இருக்கட்டும், மற்ற எல்லா, அதாவது தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கட்டுமான வேலைகள் இருக்கு, எவ்வளவு வேலைகள் இருக்குல்லப்பா, அதெல்லாம் இப்ப அதான் சொல்றேன். அதை இடிப்பார் மன்னன். இப்ப அவர் இடிக்க ஆரம்பிச்சாரு, இப்ப எல்லாம் அவன் பதறிட்டு போய் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். சரிங்க சார், தொடர்ந்து வரும். அம்சத் சார், இந்த மாதிரி வந்து செல்வப்பெருந்தகை வந்து சீமான் அவர்கள் பிற்போக்குத்தனமா பேசுறாரு ஒரு கருத்தை வைக்கிறாரு, இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, இது வந்து பிற்போக்குத்தனம் இல்லை. என்ன காரணம்னா, ஒரு மதம் சார்ந்த சொற்பொழிவுகளே நம்ம தமிழ்நாடு முழுக்க எங்க வேணாலும் போய் பேசிட முடியும். ஆனா அரசு பள்ளிகளில் போய் பேசலாம் அப்படின்னா அது கூடாது. என்னன்னா சட்டமே இருக்கு. 67 வந்து முதலமைச்சராக அண்ணா அவர்கள் வரும்போது ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணாரு. என்னன்னா, மதம் சார்ந்த விஷயங்களோ பள்ளிகள்லயோ கல்லூரிகளிலோ எந்த இடத்துலையுமே வந்து பேசக்கூடாது, பரப்பக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஜிஓவே இருக்கு, ஒரு கவர்மெண்டோட ஆர்டரே இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100-200 மாணவர்களுக்கு மத்தியில ஒருவர் வந்து ஒரு சொற்பொழிவு ஆற்றுறாருன்னா அவர் என்ன மாதிரியான சொற்பொழிவு ஆற்ற போறாருங்கிறது ஆரம்பத்தில நம்ம கேட்பாங்க. நீங்க என்ன பேச போறீங்க, அந்த கண்டென்ட் எனக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு தலைமை ஆசிரியர் அங்க இருக்காங்க, அதுக்கு பின்பாக ஒரு கல்வியினுடைய முதன்மை இயக்குனர் அங்க இருக்காரு, அதுக்கு பின்பாக மாவட்ட கல்வி இயக்குனர் இருக்காரு. இவங்களுக்குலாம் தெரியாம, ஒரு அமைச்சருக்கு தெரியாம மகாவிஷ்ணு அவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துல வந்து பேசிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்பாகவும் நிறைய பள்ளிக்கூடங்கள் இதே போன்று பேசியிருக்காரு. ஆனா அப்போதெல்லாம் காணொலிகள் வெளியே வரல. இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் பாருங்க, காலாண்டு அரையாண்டு விடுமுறையில பள்ளிக்கூடங்கள்ல வந்து RSS சாகாக்கள் கூட்டம் நடைபெறுது அப்படிங்கிறது நிறைய காணொலிகள், வீடியோக்கள் வெளியாகுது. அப்போதெல்லாம் நடவடிக்கை எடுக்கல. இப்போ ஒண்ணும் இல்ல, 2020 எனக்கு என்ன சந்தேகம்னா சார், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, அரசு பள்ளிகள் நடக்குதுன்னும் போது அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு அந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கும். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தும் நடவடிக்கை எடுக்காம இவங்க விட்டுட்டாங்க. அதான் சொல்றேன், கடந்த 3 ஆண்டுகளாவே இது நடைபெற்று இருக்கு. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஜவஹர் நேசன் அப்படிங்கிறவர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பேராசிரியர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு குழு உருவாக்கக்கூடிய, ஒரு கல்வியை உருவாக்கக்கூடிய ஒரு குழுல இருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா யாருடைய தலைமையில் அந்த குழுவை உருவாக்குறாங்கன்னா, முன்னாள் நீதியரசர் குமரேசன் அவர்களுடைய தலைமையில அந்த குழுவை உருவாக்குறாங்க. அப்போது ஜவஹர் நேசன் அவர்கள் வெளியில வந்துட்டு என்ன சொன்னார்னா, இது முழுக்க முழுக்க சனாதனம் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையா இருக்கு, இது முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கை, இதுல சனாதனம் இருப்பதனால இது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை, அதனால நான் இந்த குழுல வந்து வெளில வரேன்னு சொன்னார்ல. அப்போதெல்லாம் ஏன் திமுகவை சார்ந்தவர்கள் இந்த அளவுக்கு பொங்கல்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களே ரிசைன் அன்பில் மகேஷ்னு ட்விட்டர்ல இன்னைக்கு டன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, திமுக ஐடி விங்கை சார்ந்தவர்கள் தான் போடுறாங்க, திமுகக்குள்ள ஒரு சங்கியான்னு போடுறாங்க. சரி, ஜவஹர் நேசன் அவர்கள் வெளில வந்தார்ல, வெளியில வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்ல, அப்போதெல்லாம் நீங்க பொங்கல்னு ஒரு கேள்வி இருக்கு. காலாண்டு அரையாண்டு விடுமுறையில இதே போல அரசு பள்ளிக்கூடங்கள்ல சாகாக்கள் கூட்டம் நடைபெறுது அப்படின்னு தகவல் வந்தது. அப்போதெல்லாம் ஏன் பேசலன்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போதெல்லாம் பேசாம இப்ப மட்டும் நீங்க ஏன் பேசுறீங்கன்னா, இது திட்டமிட்டு திமுகவும் பாஜகவும் ஒரு விஷயத்தை செயல்படுத்துதான் ஒரு கேள்வி இருக்கு. ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க செல்வ பெருந்தகை வந்து அவர்கள் வந்து சொல்றாரு இது வந்து பிற்போக்குத்தனமா அப்படின்னு. அப்ப செல்வ பெருந்தகை யாருக்கு ஆதரவா பேசுறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் மதம் சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கு எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள், இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு இருக்கு. அதுல வந்து அவங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்களை நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்ப இஸ்லாத்துல இருந்து பாத்தீங்கன்னா மதரசான்னு வச்சிருப்பாங்க, இப்ப கிறிஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் பள்ளிக்கூடம் இருக்கும், அதுல வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல எந்த விதமான மதம் சார்ந்த விஷயங்களையும் சொல்லக்கூடாதுங்கிறது ஜிஓ பாஸ் ஆனது. அப்படி இருக்கும் பட்சத்துல மகாவிஷ்ணு அவர்களை அனுமதித்தது யாரு? உங்களுக்கு தெரியாம அவர் வந்து அங்க பேசிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஊனமுற்றவர்களை வந்து தரைக்குறைவாக பேசுவது, போன ஜென்மத்துல நீங்க பண்ண பாவம் தான் இந்த ஜென்மத்துல நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னு பேசினது. அங்க வந்து இருக்கக்கூடிய சங்கருங்கிற ஆசிரியர் வந்து எழுந்து கேள்வி கேட்டார்ல, அவருக்கு பார்வை குறைபாடு இருக்கிறதுனால அவர் உடனே என்ன பண்றாரு, அப்ப எனக்கு பார்வை குறைபாடு இருக்கு, அப்ப நான் போன ஜென்மத்துல தப்பு பண்ணதுனாலதான் நீங்க வந்து என்ன கேட்கறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கறது. இதுவே அந்த இடத்துல சங்கர் இல்லாம அந்த இடத்துல வேற ஒரு பேர்ல
ஒரு சார்லஸோ இல்ல வந்து ஒரு அக்பரோ வேற ஒரு பேர்ல ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இதை பிஜேபி அரசு திட்டமிட்டு ஒரு மதத்துக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. ஆனா திமுக அரசு வந்து நீங்க சொல்வது போல ஒரு 200 பேர் அழைச்சிட்டு போய் கைது பண்றாங்கல்ல. இப்ப ஐயா கருணாநிதி அவர்கள் கைது பண்ணாங்க அதிமுக ஆட்சி காலத்துல. அப்ப ஐயா கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, என்ன கொலை பண்ண பாக்குறாங்க, என்ன வந்து இது பண்றாங்க அப்படின்னு பேசினா அப்போதுமே அந்த 200-300 காவல்துறை தான் போனாங்க. அப்ப மட்டும் திமுக சார்ந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி வந்து நீங்க வந்து பிடிக்கிறீங்க, எதுக்கு 200 பேர் 300 பேர், ஒரு 2 பேர் நீங்க 3 பேர் அனுப்பியிருந்தாலும் அவரை கைது பண்ணிருக்கலாமே அப்படின்லாம் நிறைய பேர் பேசினாங்க. ஐயா காமாட்சி நாயுடு அவர்களும் அந்த காலகட்டத்தில் நிறைய பேசியிருந்தார். நீங்க எப்படி வந்து எங்கள் தலைவரை இப்ப இத்தனை போலீஸை வைத்து கைது பண்ணாங்க. ஆனா இப்ப அதே ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் சொல்றாரு, 200 பேர் 300 பேர் ஒரு வேன்ல இருப்பாங்க, அவங்க நாங்க அழைச்சிட்டு போய் பண்றோம். ஒரு 200 பேர் 300 பேர் அனுப்பி நீங்க கைது பண்ற அளவுக்கு மகாவிஷ்ணு அவர்கள் வந்து ஒரு தீவிரவாதியோ இல்ல வந்து ஒரு பல பேரை வந்து கொலை பண்ண ஒரு கொலையாளியே கிடையாது. அவரு ஒரு சொற்பொழிவு ஆற்றுறாரு. அந்த சொற்பொழிவு மீது எங்களுக்கு விமர்சனம் இருக்கலாமே தவிர ஒரு தனி மனிதனை வந்து இந்த அளவுக்கு நீங்க போய் கைது பண்ணுவது என்பது ஒரு தவறான ஒரு விஷயம் தான். மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு அச்சத்தில் தான் இந்த மாதிரி பண்றீங்களா? இந்த மாதிரி அரசு பள்ளிகள்ல RSS கூட்டம் நடந்தது உங்களுக்கு தெரியாது அரசாங்கத்துக்கு? அரசு பள்ளிகள்ல விடுமுறை நாட்கள்ல முறைப்படி பெர்மிஷன் வாங்கி பெர்மிஷன் ஏன் கொடுக்குறீங்க? நீங்க எதிரியா பார்க்கக்கூடிய சனாதனத்தை பரப்ப தம்பி, RSS வந்து சாக்கா நடத்துறதுக்கு வந்து விடுமுறை நாட்கள்ல அது வந்து எல்லா இதுக்கும் அனுமதி உண்டு. அது சரியா கிரவுண்டுக்கு தான் எதுக்கு அனுமதி கொடுப்பீங்க? எதுக்கு வேணாலும் எதுக்கு பண்றாங்கல்ல கூட்டம் லீவ் நாட்கள்ல நான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கேக்குறேன். அனுமதி கிரவுண்டு தான் கொடுப்பாங்க. கிரவுண்டு தான், கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் கிடையாது, கிரவுண்டு தான். அவன் RSS வாங்கினது கிருஷ்ணகிரியில அந்த கிரவுண்டை தான் வாங்கி அவன் பண்ணான். அதுவும் இடையில அதுக்கப்புறம் தடை உத்தரவு போட்டாச்சு அரசு. அது போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது அரசு பள்ளிகள்ல எதுவுமே இது போன்ற தனியார் நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாதுன்னு ஜியோ இது போட்டாச்சு, தடை உத்தரவு. ஆனா தனியார் பள்ளிகள் இருக்குல்ல, அதாவது தனியார் பள்ளின்னா எய்டட் ஸ்கூல்ல கூட நடத்தக்கூடாதுன்னு ஜியோ போட்டிருக்கு. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல கூட பண்ணக்கூடாது, காலேஜ்ல பண்ணக்கூடாது. அதையும் மீறி ஏதாவது பண்ணா உடனடியா வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க. என்னுடைய கல்லூரி வந்து எய்டட் காலேஜ். அதுல நாங்க வந்து கவர்மெண்ட்ல 60% அவங்களுடைய பணத்தை வாங்கி தான் நாங்க ஒரு மண்டபம் கட்டியிருக்கோம். அந்த மண்டபத்துல எங்க வேற ஏதாவது ஒரு கல்யாணம் அது இது இந்த மாதிரி அதுக்காக வாடகைக்கு விட்டோம்னா உடனே நோட்டீஸ் வந்துடும். வேற ஏதாவது ஒரு மீட்டிங் ஒன்றும் வேண்டாம், வேலை வாய்ப்பு முகாம் வந்து மேடம் வந்து கனிமொழி மேடம் போய் அங்க நம்ம கல்லூரியுடைய இதுல தான் அந்த விஷயம், அந்த வரலாறுலாம் எனக்கு வேணாம் ஐயா. ஏன் பர்மிஷன் கொடுத்தீங்க? கண்ண பெர்மிஷன் வந்து நீங்களும் வந்து மறைமுகமா RSSக்கு உதவி பண்ணிட்டு இல்ல 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 நாங்க RSS வந்து ஒரு காலத்துல கலைஞர் என்ன சொன்னாரு, அவங்களும் சோசியல் ஒர்க் தான் பண்றாங்க, நம்மளும் சோசியல் ஒர்க் தான் பண்றோம். தேர்தல் காலத்துல அவங்க சோசியல் ஒர்க் தானே பண்றாங்கன்னு பேச மாட்டீங்க? இல்ல இதெல்லாம் சொல்லி 50 வருஷம் ஆச்சு தம்பி, நேத்து இன்னைக்கு சொல்லல. 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி சொன்னதை இப்ப அந்த சொற்றொடரை மறுபடியும் வாய்க்குள்ள துப்புனதை பண்றாங்க. நாங்க புதுப்பிக்கல, மறுபடியும் இந்த மாதிரி பேச்சாளர்கள் இப்ப அதை எடுத்து பேசுறாங்க. எங்களுக்கு என்றைக்குமே வந்து RSS இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்கள் மத போதகராக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசு இதுகள்லையும் நடத்தக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. ஆனா அதையும் மீறி சிறுபான்மை பள்ளிகள்ல இப்ப நடக்கத்தான் செய்யுது. சிறுபான்மை பள்ளிகள்ல நடக்குது. சிறுபான்மை பள்ளிகள்ல RSSக்கு பர்மிஷன் தராங்களான்னு தெரியல. சிறுபான்மை பள்ளியில RSSக்கு எப்படிதான் கொடுப்பாங்க? நீங்க தெளிவா சொல்லுங்க. சிறுபான்மை பள்ளியில் நடக்குது. ஆமா, அப்ப முஸ்லிமுடைய பள்ளி இருக்குல்ல, அவங்க முஸ்லீம் பள்ளி ஃபண்ட் தருதா? இல்ல இல்ல, ஃபண்டுன்னா அவங்க தான் வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கறது அவங்க கவர்மெண்ட் தானே. எப்பா நான் சொல்றேன், கவர்மெண்ட் எய்டட் பள்ளி அதே மாதிரி நடப்பது இல்ல, தனியார் பள்ளி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்னு பேரு அதுக்கு. கவர்மெண்ட் எய்ட்ல நடக்குது. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த மகாவிஷ்ணு விஷயத்திலே வருவோம். இது மாதிரி என் ஏரியாவுக்கு வந்து எங்க ஆசிரியர் தொட்டுட்ட உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் அவ்வளவு கொதிக்கிறாரு. கொஞ்ச நாட்கள் முன்னாடி ஒரு ஆசிரியரை பள்ளிமானம் அடிச்சு கொன்னாருல்ல, அப்பலாம் அன்பில் மகேஷ் வந்து இது தெரியாது இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஏன் அந்த ஆசிரியரை கைது பண்ணி சிறையில் அடைச்ச? ஆசிரியர் தான் கொன்னாங்க.
அதுக்கு இந்த மாதிரி விஷயம் வரலையே. என்ன விஷயம் வரல? ஆனா ஊடகங்கள் பெருசுபடுத்தாம நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன செய்யறது? இன்னைக்கு இந்த மகாவிஷ்ணு விஷயத்த இன்னைக்கு அந்த ஆளுக்கு இன்னைக்கு ஒரு பல கோடி கொடுத்திருந்தா கூட இவ்வளவு பெரிய விளம்பரம் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு இந்தியா பூரா உலகம் பூரா நீ தவறான பதிவு பண்ணாத. மகாவிஷ்ணுக்கு இவ்வளவு அக்கறையா பேசக்கூடிய நீங்க அதை ஏன் நீங்க பேசல? அது அதே மகாவிஷ்ணு அவர்களை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சந்திக்கிறாரு, திண்டுக்கல் லியோனி அவர்கள் சந்திக்கிறாரு, அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை சந்திக்கிறாரு, எல்லாரிடமும் பழகுறாரு. அவர் யாரு என்னன்னு தெரியாம தான் நீங்க ஒருத்தர் கூப்பிடுங்க. எப்படி பாகிஸ்தான்ல நாங்க வேர்ல்டு கப் ஜெயிச்சேன்னு ஒருத்தர் நீங்க பாருங்க, அந்த ஆளு மத போதகர், புரிஞ்சு அதை நீங்க ஏத்துக்கிறீங்க. அந்த ஆளு மத போதகரை ஒரு புத்தகத்தை கொண்டுட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு புத்தகத்தை கொடுத்த உடனே அவங்க என்ன இருக்கு, புத்தகத்தை கொடுக்கலங்கய்யா, அந்த புத்தகத்தை அரசு பள்ளிக்கூடங்களுடைய பாடத்திட்டத்துல இணைக்கணும்னு சொல்றாரு. அதற்கு அவரே மகாவிஷ்ணு அவர்களே சொல்றாரு, நான் ஐயா லியோனி அவர்கள்ட்ட பேசினேன், அதற்கு அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்காரு, விரைவில் அரசு பாட புத்தகத்துல நீங்க சொன்னதை இணைச்சிருவோம்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அப்ப நீங்க யாருக்காக செயல்படுறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஜவஹர் நேசன் ஒரு குற்றச்சாட்டு வைத்து வெளில வராரு, இது முழுக்க முழுக்க சனாதனம் உள்ளக்கூடிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறாரு. அப்போ இதெல்லாம் ஏன் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல? ஏன் எடுக்கல? அதான் நானும் கேட்கிறேன். இப்ப அந்த சிலபஸ மாத்தியாச்சு. சும்மா அவரு வெளியில வந்த உடனே அவங்களே எந்த சிலபஸும் மாத்தப்படலைங்க ஐயா. அதெல்லாம் மாத்தியாச்சு தம்பி. நீங்க இங்க பாருங்க, எழுத்தோம் கழுத்தோன்னு எதையும் பேசாதீங்க. திராவிட மாடல் ஆட்சியை பத்தி தவறாக பேசினால் நீங்க தவறான நபர் என்றுதான் முத்திரை குத்தப்படுகிறது. திராவிட ஆட்சியை பத்தி தவறா பேசுறாங்களா? அவனுக்கு ஏதாவது வாக்கட்ட போடுறதுக்கு திமுக சார்ந்த திமுக பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாவட்டத்தை 4 பேர் தான் கையில வச்சிருக்கீங்க, ஒரு எம்எல்ஏனா 6 லட்சம் 10 லட்சம் கேட்கலாமா கட்சிக்காரங்கிட்டே ஒரு வேலைக்கு? நீங்க ஏன் இப்படி கொள்ளடிக்கிறீங்க? பணம் வாங்குங்க, லஞ்சம் வாங்குங்க, இலைமறை காய்மறையா வாங்குங்கன்னு திமுக சார்ந்தவரை திமுக செயல்வீரர் கூட்டத்தில் பேசுற காணொலியை நம்ம பாக்குறோம். நாங்க பேசல, திமுக சார்ந்தவர் பேசுறாங்க. நீங்க பேசுறது இந்த ஊடகத்தை கண்டிப்பா கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பார்ப்பாங்க. அது அவங்க கவனத்துக்கு போச்சுன்னா அவங்க அதை நடவடிக்கை எடுப்போம். இல்ல ஒண்ணும் இல்ல, சமீபத்துல அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு நேர்காணல்ல பேசும்போது சொல்றாரு, 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாங்க வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் போது கட்சி அலுவலகத்துல நல்ல நேரம் பார்த்து, முகூர்த்த நாள் பார்த்து, எந்த நட்சத்திரத்துல வேட்பாளர்களை தேர்வு பண்ணணும், எங்க வேட்புமனு தாக்கல் பண்ணுங்கிறது எல்லாமே நாங்க பார்த்தோம். ஒரே நாள்ல அத்தனை பேரும் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க, நல்ல நேரம் பார்த்தா பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா இவங்க வெளியில பகுத்தறிவுன்னு பேசுவாங்க. அந்த பகுத்தறிவு எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோயிலுக்கு போறாரா இல்லையா? அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவருடைய கோயிலுக்கு போறாங்களா இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக பதவி ஏற்கும் போது திருவாரூர் கோயில இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு நல்ல நேரம் பார்த்து பதவி ஏற்றாரா இல்லையா? அப்ப நீங்க சாமியை கும்பிடலாம், நீங்க நல்ல நேரம் பார்க்கலாம். ஆனா வெளியில பேசுறது என்ன சொன்னீங்கன்னா, கடவுளை நாங்க ஏற்பதில்ல, நல்ல நேரம் பார்க்கறது தவறுன்னு பகுத்தறிவு பேசுறீங்க. இது சயின்ஸ்யா? அது சயின்ஸ் இல்ல. நல்ல நேரம் பார்க்கறதுங்கிறது சயின்ஸ். கிரகங்கள் சயின்ஸ் கோல், அந்த கோளுடைய அடிப்படையில தான் கிரகங்கள் அமைது. நல்ல நேரம் பார்ப்பது சயின்ஸ். அந்த நல்ல நேரம் அந்த கிரகங்களுடைய அமைப்பு இப்ப ஒண்ணு இல்ல, சூரியன், சந்திரன், இந்த மாதிரி புதன், இது போன்ற கிரகங்களுடைய அமைப்பு எப்படி கட்டமைச்சிருப்பீங்களா? எங்களுக்கு இல்ல. இங்க பாரு, இது சயின்ஸ். ஆரோஸ்கோப்ங்கிறது சயின்ஸ். ஆரோஸ்கோப் பார்த்து டைம் பிக்ஸ் பண்றதுங்கிறது சயின்ஸ். நீங்க சயின்ஸுக்கும் மூட நம்பிக்கைங்கிறது வேற. இது சயின்ஸ் முறைப்படி பண்ண முடியாது. ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன், கருணாநிதி அவர்கள் எதிர்க்க உட்காந்து ஒரு பார்ப்பனர் மந்திரம் ஓதுற, அதுவும் சயின்ஸா? இங்க பாரு கண்ணு, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பார்ப்பனர்களை எதிர்க்கக்கூடிய நீங்கள் உங்க வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு பார்ப்பனரை அமர வச்சு பூஜை நடத்துறீங்க. அவரு அந்த பூஜையில கலந்துக்கிட்டாரா? உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் எதிர்க்க பூஜை நடக்குது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் நிறைய நேர்காணல்ல நடந்து போறாரு, கையில ஒரு ஸ்டிக் வச்சிருப்பாரு, பாத்தீங்களா? இத பாருங்க, அது என்ன கருங்காலி சயின்ஸ். கருங்காலி அது அதான் கருங்காலின்னு ஒரு மரம் இருக்கு தெரியுங்க ஐயா. அந்த ரோஸ் பகுத்தறிவு, அதை வச்சுக்கிட்டா பகுத்தறிவு. பகுத்தறிவு இல்லப்பா, அதுக்கும் பகுத்தறிவுக்கும் என்னப்பா சம்பந்தம்? நீங்க கடவுளை கும்பிடலாம், நீங்க நல்ல நேரம் பார்க்கலாம், நீங்க பூஜை பண்ணலாம். ஆனா தமிழக மக்கள் அதை பண்ணிடக்கூடாது. யாரு சொன்னா? யாரு? இங்க பாரு, நல்ல நேரம் பாக்குறதுங்கிறது சயின்டிபிக்கா பாக்குறது தப்பே இல்லை. நாங்க சயின்டிபிக்கா பார்த்து தான் அதுக்கு ஒரு பெரிய கட்டணம் கட்டுறோம், ஒரு இது பண்றோம்னா ஒரு அடிக்கல் நாட்டுறோம், ஒரு பூஜை அடிக்கல் நாட்டு விழா நடத்துறது இல்லையா? அதனாலதான் ஐயா கி வீரமணி அவர்களே சொல்லிட்டாரு போல, திமுக என்பது ஓட்டுக்காக மக்கள்கிட்ட பொய் சொல்லி கூட வாக்கு கேட்கும்.
இங்க பாரு, வீரமணிக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நாங்க என்றைக்கு வந்து பெரியாரை விட்டு வெளியில வந்துட்டோமோ அன்றைக்கே எங்க பேரறிஞர் அண்ணா வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அவர் சொல்லிட்டாரு. பெரியாருடைய கொள்கையே நீங்க ஏற்கல. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நாங்க ஏத்துக்கிட்டு வந்துட்டோம் வெளியில. அதுக்கப்புறம் பெரியாருடைய கொள்கையில எது தேவையோ எது தேவையில்லைங்கிறது பகுத்தறிவுப்படி நாங்க உணர்ந்து அதை மாத்திரம் உபயோகப்படுத்துறோம். எல்லாத்தையும் எங்களால உபயோகப்படுத்த இயலாது. சரிங்க ஐயா, இதை தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் சமீபத்தில் ஒரு கருத்தை வச்சாரு. திமுக ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பு வந்து உறுதி செய்ய முடியுமா ஒரு கருத்தை வச்சாரு. நீங்க என்ன சொன்னீங்க, பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோட உதவியாளராக இருக்கக்கூடியவர் வந்து ஒரு பொண்ணை வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணியிருக்காரு. இதுதான் உங்க பெண்ணியம் காக்கக்கூடிய செயலா? அவர் பண்ண நாங்க என்ன பண்றதுன்னு சொல்ல வரீங்க? இல்ல அப்ப கேள்வி நீயே கேட்டுட்டு பதில் நீயே சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன மஸ்துக்கு கேள்வி கேட்கிறேன்? நீங்க சொல்லுங்க பதில். என்ன பதில் நீ சொல்லுங்கன்னு. இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இது வந்து ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்றது ஒரு தூக்கு தண்டனை தர வேண்டிய ஒரு மிக கடுமையான தண்டனை அவனுக்கு தரப்படும். இங்க பாரு, எத்தனை பேருக்கு நாங்க கொடுக்கறது இல்ல, இது நீதிமன்றம் கொடுக்கிறது. ஏற்கனவே மம்தா பானர்ஜி வந்து இப்ப வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு உடனடியாக தூக்கு தண்டனை வழங்கப்படும் சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க. அது பண்ணுவாங்க. எங்க அரசு, எங்களுடைய முதலமைச்சர் அமெரிக்காவில இருந்து ரிட்டர்ன் ஆகி வந்த உடனே அவரும் இந்த போன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருவார். ஒரு பயப்படாத, வரக்கூடிய சட்டமன்றம். நீங்க சுயமா யோசிக்க மாட்டீங்களா? சுயமா யோசிச்சுதான் நாங்க முடிவு எடுத்து தான் வச்சுட்டு இருக்கோம். ஏற்கனவே எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு தெரியுமா? என்ன சட்டமா? போக்சோ சட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கோம்ல. திமுக ஆட்சி காலத்துல நீங்களா உருவாக்கி கொண்டு வந்ததா? இங்க பாரு, போக்சோ சட்டம் யார் கொண்டு வந்தா? எனக்கு தெரியாது. தமிழ்நாடு அரசு தான் கொண்டு வந்து. எந்த அரசு? தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசுப்பா. எந்த கவர்மெண்ட்னா இங்க பாரு, நான் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கலாம், நாளைக்கு இவர் இருக்கலாம், நாளை கழிச்சு நீ இருக்கலாம். அதல்ல முக்கியம். அரசு, தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்டம். இந்த விடயத்துக்கு நீங்க மழுக்கிறீங்க. என்ன மழுக்கிறேன்? ஒரு அமைச்சரோட டிரைவர் பண்ணலாமா? அங்க பாரு, அமைச்சரோட டிரைவர்னு நீங்க பேசாதீங்க. அவரே சொல்றாரு. எவனோ சொல்றாங்கன்னு. அவன் அமைச்சருடைய டிரைவர்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு கால் டிரைவர் மாதிரி ஒரு நாளைக்கு வந்திருப்பான். அவன் வந்து அமைச்சருக்கு வந்து நீங்க வந்து கால் டிரைவர் தான் எடுக்கிறீங்க. ஒரு அமைச்சரோட டிரைவர் எடுக்கும் போது இவர் எப்படிப்பட்டவர், எங்கிருந்து வராரு, இவருடைய பின்புலம் என்ன, அமைச்சருக்கு பாதுகாப்பு இருக்குமா? அமைச்சர் வந்து ஒரு வாகனத்துல உட்காந்துட்டு ஒரு தொலைபேசியில ஒரு விஷயம் பேசலாம். அரசு சார்ந்த விடயங்கள் வந்து வெளியே போகாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு டிரைவரை தான் எடுக்க மாட்டீங்க. நீ நல்லா இருப்பீங்க. சும்மா நிவாட்டு லம்பலம்பங்காத. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அமைச்சருடைய டிரைவர்னா அரசு டிரைவர், புரிஞ்சுக்கோ. சரி, அரசாங்கத்துல இருந்து ஒரு காரு ஒரு டிரைவர் கொடுப்பாங்க. ஆமா, அரசாங்கம் தான் சம்பளம் கொடுக்கும். அரசாங்க ஊழியர் அவரு. அரசாங்க ஊழியர் இது மாதிரி பண்ணலாம். அரசாங்க ஊழியர் அந்த மாதிரி பண்ணியிருந்தான்னா உடனே அவனை பணி நீக்கம் பண்ணி நேரடி கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய காவல்துறையில போயிட்டு அந்த பெண்மணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படல? அது எனக்கு இதுவரை இப்பதான் நீங்க காலையில தான் இந்த தம்பி பேசினாரு. இதான் எனக்கு நான் பார்க்கல. அரசாங்கம் பார்க்காம தூங்கிட்டு இல்ல முதலமைச்சர் அங்க போயிட்டாருல, அப்ப காவல்துறை வந்து கண்காணிக்க ஆளு பாரு. இது வந்து உடனடியா வந்து கைது செய்யப்படும். அந்த பொண்ணு, பாதிக்கப்பட்ட பொண்ணு எந்த ஊர்ல கொடுத்தா கம்ப்ளைண்ட், அது இப்ப ஊடகத்துல நம்ம பேசுறோம்ல. அடுத்து இது ரிலீஸ் ஆகி 1 மணி நேரத்துல அவன் குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள். முடிந்தால் அவங்களுடைய மற்ற நபர்கள் எத்தனை பேர் கூட்டு பாலியல் சொல்றீங்க, இவன் டிரைவர் ஒருத்தன் சொல்றீங்க, மற்றவங்க யாரு அவங்களையும் சொல்லுங்க. கண்டிப்பா நான் இப்ப டிஜிபி நான் கண்டுபிடிக்கிறேன். பாரு, இப்பயே நான் வந்து டிஜிபி கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டேன். இந்த இது முடிஞ்ச உடனே டிஜிபி கிட்ட பேசி என்ன இப்ப நடவடிக்கை எடுத்திருக்கீங்கிறத நான் கூப்பிட்டு சொல்றேன் இப்போ.